இவ்வளோ காலையிலே தம்பியை கூட்டிட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்ச தான். ஆமாங்க, இன்றைக்கி தான் நான் பால் காய்ச்ச போகிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான் கிடையாது, சடனாக எடுத்த முடிவு தான். நாங்கள் ஒரு வீடு பார்த்து அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து வச்சுருந்தோம். பட் ஆனி மாதம் பொறுக்கிறதுனால இன்றைக்கே போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனி முடிஞ்சு ஆடி 2 மாதமும் போகக்கூடாது சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் அமாவாசை இருந்துச்சு 7:30 மணி வரைக்கும். ஸோ அதுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு சின்னதாக பூஜை மட்டும் பண்ணிடலாம். பூஜை பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் கூட அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பூஜை மட்டும் பண்ணிவிட்டு தம்பிங்கிட்ட விளையாடிட்டு இருந்தோம். சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் அங்கே வீட்டுக்காரும் தம்பிங்களும் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா தம்பி சின்னவன் தூங்கிட்டான். கோயிலுக்கு போகும்போது சரி அவனை அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்களும் தம்பிங்க மட்டும் கோயிலுக்கு போயிருந்தோம். நான் எப்போதுமே போகிற கோயில் பார்த்திங்கன்னா சிவன் கோவில் தான். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நான் சிவன் கோயிலுக்கு தான் போவேன். அது கொஞ்சம் பாசிட்டிவ் வைபாக இருக்கும். அண்ட் இந்த நான் போகும்போது பார்த்திங்கன்னா மேலே ஷீட்லாம் போட்டிருந்தாங்க வெயிலுக்காக. சரி கோயிலுக்குள்ளே போயிட்டு நெய் விளக்கு மட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன். வாங்கிட்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு சாமியை பார்த்துட்டு தம்பிக்கு விளையாடிட்டு இருந்தோம். விளையாடிட்டு உடனே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி விழா. நெக்ஸ்ட் விழாக்கில் பார்க்கலாம். பாய் பாய். மறக்காம